TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு ஆரம்பமாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் இன்றைய வாக்களிப்பின் போது வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றால் தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் கடமைகளுக்கு நியமிக்கப்பட்ட அரசு உத்தியோகத்தர்கள் சமூகம் அளிக்காவிடில் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். சர்வதேச இறையாண்மை பத்திரங்களை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் முடிவு மக்களின் அடிப்படை மனித உரிமையை மீறுவதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். டிபிசியிடமிருந்து ஒரு விசேட செய்தி ஒன்று உங்களுக்காக. டிபிசி தமிழ் நியூஸ் வழங்கும் தேர்தல் முடிவுகளும் கலந்துரையாடலும் இன்று மாலை 7 மணி தொடக்கம் கேளிர் இணையத்துடன் டிபிசி தமிழ் நியூஸ் இணைந்து வழங்கும் தேர்தல் முடிவுகளும் கலந்துரையாடலும் விசேட நிகழ்ச்சி ஜூம் வழியாக நேரடியாக மற்றும் முகநூல் வழியாக ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்வில் உறவுகளும் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். ஜூம் ஐடி 872901825589. பாஸ்கோட் டிபிசி ரேடியோ. தொடர்புகளுக்கு 004773589332 மற்றும் 004817063682. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலுக்கான வாக்கெடுப்பு ஆரம்பமாகியுள்ளது. 39 வேட்பாளர்கள் வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் ஒருவர் மரணமடைந்ததன் காரணமாக 38 வேட்பாளர்கள் போட்டிக் களத்தில் உள்ளனர். அவர்களில் இருந்து ஒருவரை தெரிவு செய்வதற்காக காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையில் வாக்களிப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் 11,420 வாக்களிப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதோடு தேர்தல் பணிகளில் கடமையாற்றுவதற்காக 1,50,000க்கும் அதிகமான அரச ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விசேடமாக பாதுகாப்பு கடமைக்காக 63,000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பில் 17,65,351 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதோடு அவர்கள் வாக்களிப்பதற்காக 1,204 வாக்களிப்பு நிலையங்கள் தயாராக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் 4,92,280 வாக்காளர்களும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 1,09,007 வாக்காளர்களுமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் 5,93,187 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். யாழில் 511 வாக்கெடுப்பு நிலையங்களும், கிளிநொச்சியில் 108 வாக்கெடுப்பு நிலையங்களும் என 619 வாக்கெடுப்பு நிலையங்கள் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைக்கப்படவுள்ள 511 வாக்களிப்பு நிலையங்களினதும் வாக்குகளை எண்ணுவதற்காக 41 வாக்கெண்ணும் நிலையங்களும், அஞ்சல் வாக்குகளை எண்ணுவதற்காக 14 வாக்கெண்ணும் நிலையங்களுமாக மத்திய கல்லூரியில் 55 வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் 1,28,585 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் அவர்கள் வாக்களிப்பதற்காக வவுனியா மாவட்டத்தில் 152 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் கடமைகளுக்காக போலீசார் உட்பட அரச ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 86,889 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்கள் வாக்களிப்பதற்காக 137 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் 90,607 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் 98 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் நிலையமான மாவட்ட செயலகம் காணப்பட்டுள்ளதோடு அதன் பாதுகாப்புக்காக 64 போலீசாரும் 47 விசேட அதிரடி படையினரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக இணைத்து கொள்ளப்பட்டுள்ளனர்.
முறைப்பாட்டு பிரிவுக்கு 11 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் 98 வாக்களிப்பு நிலையங்களினதும் 2 போலீசார் வீதம் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். திருகோணமலையில் வாக்கெண்ணும் மத்திய நிலையமாக திருகோணமலை விபுலானந்தா கல்லூரி செயற்பட உள்ளது. அங்கு மொத்தமாக 318 வாக்களிப்பு நிலையங்கள் காணப்படுவதோடு மாவட்டத்தில் 3,15,925 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 442 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் சுமார் 4,49,686 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்களிப்பு நிலையங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு பாதுகாப்புக்காக சுமார் 1,500 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் 5,55,432 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அதன்படி அம்பாறை 1,88,222 பேர், சம்மாந்துறை 99,727 பேர், கல்முனையில் 82,830 பேர், பொத்துவில் தொகுதியில் 1,84,653 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அம்பாறையில் 184 வாக்களிப்பு நிலையங்கள், சம்மாந்துறையில் 93 வாக்களிப்பு நிலையங்கள், கல்முனையில் 74 வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் பொத்துவிலில் 177 வாக்களிப்பு நிலையங்கள் உட்பட 528 வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. குருநாகல் மாவட்டத்தில் வாக்களிப்பு நிலையங்களாக 977 பகுதிகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதோடு மாவட்டத்தில் 14 தேர்தல் தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதிகளில் இருந்து 14,17,226 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் 534 வாக்களிப்பு நிலையங்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளதோடு 6,05,292 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலின் இன்றைய வாக்களிப்பின் போது வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றால் தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது வாக்களிப்பு நிலையத்தில் ஏதேனும் வன்முறை சம்பவங்கள் ஏற்படுமாக இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையத்தின் வாக்குகள் சூனியமாக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். மேலும் அந்த தொகுதிகளில் மீண்டும் வாக்கெடுப்பை நடத்தும் வரையில் நாடளாவிய ரீதியிலான இறுதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேர்தல் நடவடிக்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்தவொரு தரப்பினருக்கும் எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். வாக்கு உங்கள் உரிமை, அதனை நாட்டு மக்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கேட்டுக்கொண்டார். தேர்தல் காலத்தில் சட்டத்தை கடுமையாக செயற்படுத்துமாறு அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் எந்தவொரு அவசர நிலைமையின் போதும் அழைப்பிற்காக முப்படையினரும் தயாராக வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்ட அரசு உத்தியோகத்தர்கள் சமூகமளிக்காவிடின் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். களுத்துறை மாவட்டத்தில் தேர்தல் கடமைகளை அவதானிப்பதற்காக வந்து கண்காணிப்பு கடமைகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அம்பாத்தோட்டை மாவட்டத்தில் 9 அரசு அதிகாரிகளுக்கு தேர்தல் கடமைகளில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அரசியல் கட்சிகளை ஊக்குவித்து தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக முறைப்பாடுகள் கிடைத்தமையே இதற்கு காரணம். அவர்களில் ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களும் அடங்குவதாக அம்பாந்தோட்டை மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி MP சுமனசேகர தெரிவித்துள்ளார். மேலும் 10 அரசு அதிகாரிகள் குறித்தும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவிற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய 269 முறைப்பாடுகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அளிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் ஜூலை 31ஆம் தேதியில் இருந்து செப்டம்பர் 20ஆம் தேதி வரை 5214 அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதில் 1656 முறைப்பாடுகள் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்துக்கும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்துக்கும்
3415 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. இந்த காலப்பகுதியில் தேர்தல் வன்முறைகள் தொடர்பில் 34 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதுவரையில் தங்களது கிடைக்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய 4680 முறைப்பாடுகள் தொடர்பில் தீர்வு கண்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எஞ்சிய 534 முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. சர்வதேச இறையாண்மை பத்திரங்களை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் முடிவு மக்களின் அடிப்படை மனித உரிமையை மீறுவதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி உயர் நீதிமன்றில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகேவினால் இந்த மனு நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த மனுவில் நிதியமைச்சர், நிதியமைச்சின் செயலாளர், இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் உள்ளிட்ட தரப்பினர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் ஊடாக பெற்றுக்கொள்ளப்படும் கடனிற்காக 5 முதல் 7% இடைப்பட்ட வட்டி வீதம் அறவிடப்படுவதாகவும் மனுதாரர் தமது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.